ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக 3 விதமான அவல் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸாக தான் இருக்கும். வாங்க அவல் வச்சு ஒரு ஸ்வீட்டும் 2 விதமான காரமான ரெசிபிஸும் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே எல்லா பொருளையும் நான் சேர்க்க போகிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். வெள்ளத்தில் தூசிக்கல் எல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். திரும்பவும் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் நெய் இல்லாமல் வெறும் முந்திரி திராட்சை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போது இதே நெய்யில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். பேப்பர் அவல் கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் கெட்டி அவலில் செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். வெள்ளை அவலுக்கு பதிலாக நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். சிவப்பு அவல்லே கெட்டி அவல் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்லேயே நல்லா அவல் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வரணும். ஓரளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அவல் பொரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் குக் பண்ணிக்கிறேன். நெய்யில் அவலை போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும். சீக்கிரமாக அவல் வெந்துடும். அவல் புரியாமலே நம்ம தண்ணி சேர்க்கும் போது ரொம்ப நேரம் ஆகும் அவல் குக் ஆகிறதுக்கு. இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக பாயசம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். அவல் நல்லா வெந்து வந்துடும். கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ஈஸியாக ப்ரெஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக அவலை நெய்யில் வறுத்துட்டு பால் சேர்த்து குக் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி குக் பண்ணுறதை விட தண்ணி சேர்த்து குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஒரு சில டைம். ஒரு சிலர் செய்ய தெரிஞ்சவங்க பர்ஃபெக்டாக பொறுமையாக குக் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்து குக் பண்ணும்போது பால் திரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு பாயசம் கிடைக்கும். இப்போது இது கூட கரைச்சி வச்சிருக்கிற இந்த வெள்ளை கரைசலை ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெள்ளத்தோட இனிப்பு பார்த்தீங்கன்னா அவலில் இறங்கணும். அப்போ தான் பாயசம் குடிக்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது பால் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம். பாலை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக காய வச்சு சூட ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால் ரொம்ப சூடாக சேர்க்கும் போது திரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பால் சேர்த்த உடனே திரிஞ்சிடும். அதனால் சூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணாமல் சும்மா 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஏற்கனவே காய வச்ச பால் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் பால் திரிய ஆரம்பிச்சிடும். பால் சேர்த்ததுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக குக் பண்ணிவிட்டு எடுத்துட்டாலே போதும். நல்லா இப்போ 1 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் உங்களோட வீட்டில் அவல் பாயசம் செஞ்சு பாருங்கள். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரங்களில் அவல் சொல்லலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரு டைம் அவலை கழுவி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. அவல் ஊறி இருக்கணும். ஆனால் தனித்தனியாகவே அவல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்தோம்னா போதும். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அவலை ஊற வச்சோம்னா போதும், கரெக்டாக ஊறி வந்துடும். 2 நிமிஷம் அவல் ஊறினதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அவலும் கொஞ்சம் நல்லா அடியில் போயிட்டு தண்ணியோடு சேர்ந்து சாஃப்டாக ஊறி வரும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சுக்க போகிறேன். இது தயிர் சாதத்துக்காக செய்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி அதுக்கேற்றது போல் நீங்கள் அவலெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து அவலை ஊற வச்சுக்கலாம். தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஊறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெமன் வச்சு அவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே நான் தயிர் சாதத்துக்கு அவல் ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறட்டும் அப்படிங்கிறதுனால. அவல் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் இல்லை, அதே மாதிரி அவலும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு.
கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரி, வேர்க்கடலை முந்திரி எல்லாம் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட ஆரம்பித்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு பெரிய லெமனில் பாதி லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட அவல் வந்து சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அவல் வந்து நான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு சிலருக்கு அவல் வந்து ஓரளவுக்கு ஊறிச்சுனா போதும், ரொம்ப உதிரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இதுவே நமக்கு வந்து உதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டதுலேயே அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் அந்த சூட்லேயே கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிரும். பிரசாதத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி, டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா தயிர் சாதத்துக்கு வந்து அவல் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இந்த தாளிப்பு கரண்டியில் தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வறுபட ஆரம்பித்ததும் பெருங்காயத்தூள் கொஞ்சம், இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச அவலில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா அவலோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். தயிரோடு சேர்த்து அவளையும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மசிக்கிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தாளிப்பை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி. நம்ம பிரசாதத்துக்கு மட்டுமே இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணாமல் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவலை ஊற வச்சு நம்ம டக்குன்னு உப்புமா மாதிரி, இந்த மாதிரி லெமன் ரைஸ் மாதிரி, புளியோதரை கூட நம்ம செய்யலாம். புளி தொக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஊற வச்சு அவலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பிக்கலாம். இது போல் தயிர் சாதம் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 ரெசிபியுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுடைய வீட்டில் இது போல் அவலை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.